இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, காவல் தூதர்களின் பாதுகாப்பு உங்களோடு இருப்பதாக. இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் ஒரு சக்தி வாய்ந்த எச்சரிக்கையையும் ஆறுதலான வாக்குறுதியையும் காண்கிறோம். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என இயேசு சொல்லுகிறார். இறையியல் சிந்தனையோடு பார்க்கையிலே இயேசு இங்கே குறிப்பிடும் சின்னஞ்சிறியவர்கள் என்பவர்கள் அக்கால சமூகத்தில் அதிகாரமற்ற, செல்வாக்கற்ற, தாழ்ந்த நிலையில் இருந்த மக்களை குறிக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்வில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், பலவீனமானவர்கள் அல்லது நம்மை சார்ந்திருக்கும் எளிய ஆன்மாக்களும் இவர்களே. இழிவாக கருத வேண்டாம் என்ற இயேசுவின் கட்டளை அதிகார வேட்கை கொண்ட சீடர்களுக்கு மட்டுமல்ல, இன்று மற்றவர்களை தீர்ப்பளிக்கும் அல்லது அலட்சியம் செய்யும் நமக்கும் கொடுக்கப்பட்டதாகும். ஒரு மனிதனின் மதிப்பு அவனது பதவி, பணம் அல்லது அறிவை பொறுத்ததல்ல, மாறாக கடவுளின் பிள்ளையாக இருக்கும் தன்மையை பொறுத்தது. இன்று நாம் காவல் தூதர்களின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். காவல் தூதர்கள் என்பவர்கள் நம்மை அன்பு செய்து, வழி நடத்தி, பாதுகாக்க கடவுளால் ஒவ்வொரு தனிநபருக்கும் நியமிக்கப்பட்ட விண்ணக ஆவிகள் ஆவர். அவர்களால் நமக்கு உண்டான நன்மை என்ன? முதலிலே பாதுகாப்பு. நம்மை சுற்றியுள்ள ஆன்மீக மற்றும் உடல் ரீதியான தீங்குகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார்கள். இரண்டாவதாக வழிகாட்டுதல். மனசாட்சியின் குரல் வழியாகவும் திடீர் தூண்டுதல்கள் வழியாகவும் சரியானதை செய்ய நமக்கு வழி நடத்துகிறார்கள். மூன்றாவதாக பரிந்துரை. நம்முடைய ஜெபங்களை கடவுளின் சிம்மாசனத்துக்கு எடுத்து சென்று எப்போதும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் எந்நேரமும் கடவுளின் திருமுன்னிலையில் இருக்கிறார்கள். நாம் கடவுளிடம் பேசுவது மட்டுமல்ல, நமக்காக ஒரு தூதரும் விண்ணகத்தில் பேசுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. நீங்கள் இழிவாக நடத்தப்படும் போது அல்லது உங்கள் வாழ்க்கை எவராலும் கவனிக்கப்படவில்லை என்று நினைக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டு. விண்ணகத்தில் ஒரு தூதர் உங்களுக்காக கடவுளின் திருமுன் நிற்கிறார் என்று நம்புங்கள். நீங்கள் அந்த சிறியவர் என்பதால் உங்களது பாதுகாப்பு கடவுளுக்கு மிகவும் முக்கியமானது. பிறருடைய பதவி அல்ல, தாழ்மையே விண்ணரசின் அளவுகோல் என்று இயேசு இன்று நமக்கு சொல்லுகிறார். தாழ்மையுடன் சேவை செய்யும் யாரையும் இழிவுபடுத்தாதிருக்க எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் நீங்கள் அவர்களை அல்ல, அவர்களுக்காக பரிந்து பேசும் கடவுளின் தூதரையை இழிவுபடுத்துகிறீர்கள். ஜெபிப்போமா. அன்பான இறைவா, சிறு பிள்ளைகளின் எளிய உள்ளத்தையும் உம்மையே முழுவதுமாக சார்ந்திருக்கும் தாழ்மையையும் எங்களுக்கு தாரும். எங்களுடைய காவல் தூதர்களின் அன்பான பாதுகாப்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் காவல் தூதர்களின் உடனிருப்பை நாங்கள் எப்போதும் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளை தாரும். நாங்கள் எவரையும் இழிவாக கருதாமல் தாழ்மையுடன் வாழ அருள் புரிவீராக. ஆமேன்.